J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 8, The Death Day Party. ஒரு வழியா ஹாரி தன்னோட ஈரமான உடைகளை மாத்திக்கிட்டு காமன் ரூம்ல ரான் அண்ட் ஹெர்மைனி கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சப்போ, என்னது டெத் டே பார்ட்டியா அப்படின்னு ஹெர்மைனி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டா. நான் அடிச்சு சொல்றேன், இப்படி ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கேன்னு உயிரோட இருக்க யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பார்ட்டி ரொம்ப அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கடுப்பா தன்னோட போர்ஷன்ஸ் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு நடுவுலயே யாராவது தன்னோட இறந்த நாளை போய் கொண்டாட நினைப்பாங்களா? இத கேட்கவே எனக்கு மனசு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரான் சொன்னான். கரிய மை போன்ற மேகங்கள் கொட்டி தீத்துக்கிட்டு இருந்த மழை இன்னும் வெறி கொண்டு ஜன்னல்களை தாக்கிக்கிட்டு தான் இருந்தது. ஆனா கிரிஃபிண்டோர் காமன் ரூம் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமா உற்சாகமா தான் இருந்தது. ஃபயர் பிளேஸ்ல இருந்து வந்த வெளிச்சம் மெத்து மெத்துன்னு அங்க போடப்பட்டிருந்த எண்ணற்ற ஆர்ம் சேர்ஸ்ல பட்டு பிரகாசிச்சது. ஏகப்பட்ட பேர் அதுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. ஆனா ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லியும் ஃபெலபஸ்டர் ஃபயர் ஒர்க்கர் சாலமாண்டருக்கு சாப்பிட கொடுத்தா என்ன ஆகும்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் கிளாஸ்ல இருந்து அற்புதமான பழுப்பு நிறத்துல தீயில வாழக்கூடிய ஒரு பள்ளிய ஃப்ரெட் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருந்தான். ஒரு மேஜை மேல இருந்தபடியே அது மெதுவா புகஞ்சுகிட்டு இருந்தத ஏகப்பட்ட பேர் சூழ்ந்து நின்னு பயங்கர ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரான் அண்ட் ஹெர்மைனி கிட்ட ஃபிளிட்சோட குவிக் ஸ்பெல் கோர்ஸ பத்தி சொல்றதுக்காக ஹாரி வாயெடுத்தான். சரியா அந்த நேரம் பார்த்து அந்த சாலமாண்டர் சட்டுன்னு காத்துல பறக்க ஆரம்பிச்சது. இடி இடிக்கிற கணக்கா பயங்கர சத்தத்தோட தீப்பொறி எல்லாம் செதற விட்டுக்கிட்டு மூர்க்கமா அந்த அறைய சுத்தி சுத்தி சுழல ஆரம்பிச்சது. அந்த காட்சி பர்சி கண்ணுல பட்டதுமே அவன் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். அந்த சாலமாண்டர் வாயிலிருந்து கண் கவரும் பழுப்பு நிற தீப்பொறியா பொழிய ஆரம்பிச்சது. எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு நெருப்புக்குள்ள பூந்த கையோட பயங்கரமா வெடிச்சு சிதற ஒரு சத்தம். அந்த சத்தத்தோடவே ஃபிளிட்சோட குவிக் ஸ்பெல் என்வலப் பத்தின விஷயமெல்லாம் ஹாரியோட மூளையில இருந்து காணாம போயிடுச்சு. ஹாலோவீன் நெருங்க நெருங்க டெத் டே பார்ட்டிக்கு வரேன்னு அவசரமா கொடுத்த வாக்குறுதியை நினைச்சு ஹாரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். மொத்த ஸ்கூலும் ஹாலோவீன் விருந்த ரொம்ப சந்தோஷமா ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது. வழக்கமான உயிருள்ள பறக்கும் வவ்வால்களோட அலங்காரத்தோட கிரேட் ஹால் ரொம்ப உற்சாகமா தயாராகிக்கிட்டு இருந்தது. 3 பேர் உள்ள உட்கார்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ஹாக்ரிடோட பரங்கி எல்லாம் கண்ணு மூக்கு வாயெல்லாம் செதுக்கப்பட்டு ஒளியூட்ட தயாரா இருந்தது. டம்பிள்டோர் வேற எலும்பு கூடுகள் நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறதா வதந்தி எல்லாம் பரவிக்கிட்டு இருந்தது. நீ டெத் டே பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்ட, ஒரு தடவை வாக்குறுதி அளிச்சா அழிச்சதுதான் அப்படின்னு ஹெர்மைனி வழக்கமான அதிகார துணியோட ஹாரிக்கு நினைவூட்டுனா. அதனால சரியா 7 மணிக்கு ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மைனி 3 பேரும் தங்க தட்டுகளாலும் மெழுகுவர்த்திகளாலும் பிரகாசமா ஒளி பொருந்தி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ கூட்டத்தால நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருந்த கிரேட் ஹாலோட கதவை கடந்து அதுக்கு பதிலா நிலவரைக்கு போற படிக்கட்டுகளை நோக்கி நேரா நடந்தாங்க. நியர்லி ஹெட்லெஸ் நிக்கோட விருந்துக்கு போற வழியெங்கும் கூட வரிசையா மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு ஒளியூட்டப்பட்டுதான் இருந்தது. ஆனா அந்த தோற்றம் என்னவோ உற்சாகம் அளிக்கும் வகையில இல்ல. அது எல்லாமே நீளமான மெல்லிய இருண்ட கருப்பு மெழுகுவர்த்திகள். அத்தனையும் பிரகாசமான நீல நிறத்துல எரிஞ்சது. அது மங்கலான ஆவி போன்ற வெளிச்சத்தை உயிருள்ள முகங்கள் மேல கூட வீசினது. அவங்க ஒவ்வொரு அடியும் முன்னேறி எடுத்து வைக்க வைக்க வெப்பநிலை வேற குறைஞ்சுகிட்டே வந்தது. ஹாரிக்கு உடல் நடுங்க ஆரம்பிக்க தன்னோட மேலங்கிய இறுக்கமா உடம்ப சுத்தி கட்டிக்கிட்டான். அவன் காதுல ஆயிரக்கணக்கான விரல் நகங்கள் ஒரு பிரம்மாண்டமான கரும்பலகையில உரசுற மாதிரியான சத்தம் கேட்டது. இது இசைதானா அப்படின்னு ரான் மெல்லிய குரல்ல கேட்டான். அவங்க ஒரு மூலையில திருப்பம் எடுத்து நடக்க ஆரம்பிச்சப்போ கருப்பு வெல்வெட் திரை சீலைகள் தொங்கின ஒரு வாசல் கிட்ட நியர்லி ஹெட்லெஸ் நிக் நிக்கிறத பார்த்தாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு துக்கம் நிறைந்த குரல்ல, வருக வருக, நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறகுகள் பொருத்தி அலங்கரிக்கப்பட்ட அவரோட தொப்பிய கழட்டி சிரம் தாழ்த்தி எல்லாரையும் வரவேற்றாரு. அந்த மொத்த இடமும் பார்க்க நம்ப முடியாத ஒரு அதிசய காட்சி போல இருந்தது. அந்த அறை முழுசும் வெளிரிய ஒளி ஊடுருவும் உருவங்களால நிரம்பி இருந்தது. பெரும்பாலானவங்க அங்க இருந்த நடன மேடை மேல சுத்தி சுத்தி மிதந்துகிட்டு இருந்தாங்க. கருப்பு துணி போர்த்தி அலங்கரிக்கப்பட்ட அந்த மேடையில இருந்த இசைக்குழுவால கிட்டத்தட்ட 30 இசைக்கருவிகளால் வாசிக்கப்பட்ட நடுக்கமூட்டும் கொடூர இசைக்கு சுத்தி சுத்தி ஆடக்கூடிய வால்ஸ் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிரம் கரிய மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலையும் நடுநிசி நீல நிறத்திலையும் மேற்கூரையிலிருந்து தொங்கிய சாண்டிலியர் பிரகாசிச்சது.
குளிர்ந்து போயிருந்த அந்த நிலவரையில தங்களோட மூச்சு காத்தையே கண் கொண்டு பார்க்க முடிஞ்சது. ஏதோ ஒரு உரைக்களத்துல புகுந்துட்ட மாதிரி இருந்தது. மத்த இடங்களை போய் சுத்தி பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு கேட்ட ஹாரிக்கு உறைஞ்சு போன தன்னோட கால்களை கொஞ்சம் கதகத பாக்கணும்னு தோணுச்சு. கவனம், யாருக்குள்ளயும் நுழைஞ்சு நடந்துராதீங்க அப்படின்னு ரான் பதட்டத்தோட சொன்னான். நடன மேடைய சுத்தி நின்னுகிட்டு இருந்தவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க. சோகமான முகத்தோட கும்பலா நின்னுகிட்டு இருந்த கன்னியாஸ்திரிகளையும் சங்கிலிகள் அணிந்த கரடு முரடான ஆண்களையும் முன்னெத்தியில கூரான அம்பு குத்துனதோட நின்னுகிட்டு இருந்த ஒரு வீரன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஹஃபல் பஃபோட உற்சாகமான ஃபேட் ஃப்ளையர் ஆவியையும் கடந்து போனாங்க. வெள்ளி நிற ரத்தக்கரை படிஞ்ச ஸ்லிதரின் ஆவியான பிளட்டி பேரன் கிட்ட இருந்து மத்த ஆவிகள் பயந்து ஒதுங்கி நின்னதை பார்த்த ஹாரிக்கு புதுசா எந்த ஆச்சரியமும் வரல. நோ அப்படின்னு பயந்தபடியே சொன்ன ஹெர்மாயினி சட்டுன்னு நின்னா. திரும்புங்க, மோர்னிங் மீட்டர் கிட்ட எனக்கு எதுவும் பேச வேண்டாம். சட்டுன்னு எதிர் திசையில திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருந்த ஹாரி யாரு அப்படின்னு புரியாம கேட்டான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கேர்ள்ஸ் டாய்லெட்ல தான் அவ வசிக்கிறா அப்படின்னா ஹெர்மாயினி. கேர்ள்ஸ் டாய்லெட்ல வசிக்கிறாளா? ஆமா, திடீர்னு கோபம் வந்து கடுப்பாகி மொத்த இடத்தையும் தண்ணி ஆக்கிடுவா. அதனாலேயே பல காலமா அந்த இடம் உபயோகத்துல இல்லாம தான் இருக்கு. அந்த பக்கம் போறவங்க எல்லார்கிட்டையும் அழுது புலம்பி பெரிய சங்கடத்துக்குள்ளாக்கிடுவா. அதை தவிர்க்கிறதுக்காகவே இதுவரை நான் அந்த பக்கம் போனதே இல்ல. ஏய், அங்க பாருங்க சாப்பாடு அப்படின்னா ரான். நிலவரையோட மறுபக்கம் கருப்பு வெல்வெட் துணியால போர்த்தப்பட்ட ஒரு நீளமான மேஜை இருந்ததை பார்த்து ரொம்ப ஆர்வமா அது கிட்ட போனாங்க. ஆனா மறு நிமிஷமே அதிர்ச்சி அடைஞ்சு பதறி போய் நின்னுட்டாங்க. அந்த இடத்துல வந்த வாடை ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருந்தது. அழகான வெள்ளித்தட்டுகள்ல பெரிய பெரிய அழுகி போன மீன்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. கண்ணங்கரேர்னு தீஞ்சு போன கேக்ஸ் எல்லாம் பளிங்கு தட்டுகள்ல குவிக்கப்பட்டிருந்தது. அதிகமான அளவுல விதவிதமான அழுகி போன உணவுகள், பாலாடை கட்டிகள்லாம் பச்சை நிறத்துல பூஞ்சை பிடிச்சு போயிருந்தது. அந்த இடத்துலயே நடுநாயகமா கல்லறை கல்ல ஒத்த வடிவத்துல ஒரு பிரம்மாண்டமான சாம்பல் நிற கேக், நல்ல கருப்பா தார் போன்ற ஐசிங்ல சர் நிக்கோலஸ் டெமென்சி பாப்பிங்டன் died 31st October 1492 அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. ஒரு கொழுத்த ஆவி அந்த மேஜை கிட்ட நெருங்கி வந்து லேசா குனிஞ்சு அது மேல இருந்த உணவுக்குள்ளேயே ஊடுருவுற மாதிரி மிதந்து போனது. வாய அகலமா திறந்தபடியே ஒரு அழுகி போன சால்மனுக்குள்ள ஊடுருவி போச்சு. அதுக்குள்ள ஊடுருவி போனாலே உங்களால அதை சுவைக்க முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்டான். கிட்டத்தட்ட அப்படின்னு அந்த ஆவி ரொம்ப சோகமா பதில் சொல்லிட்டு மிதந்து அங்கிருந்து போயிடுச்சு. அநேகமா ரொம்ப காட்டமான நாத்தம் வரணும்னே இதை எல்லாத்தையும் அழுகி போக விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப அறிவார்ந்த விளக்கம் சொல்லிட்டு விரலால மூக்க பிடிச்சுக்கிட்டு அழுகி போன ஹேகிஸ நெருங்கி போய் பார்த்தா. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா, எனக்கு கொமட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா ரான். அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்காக அவங்க திரும்பின உடனேயே சட்டுன்னு ஒரு சின்ன மனுஷன் அந்த மேஜைக்கு கீழே இருந்து பாஞ்சு வந்து அவங்க முன்னாடி மிதந்தபடியே நின்னான். உடனேயே ஹாரி ரொம்ப கவனமா ஹலோ பீவ்ஸ் அப்படின்னு சொன்னான். கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பரிக்கிற பீவ்ஸ்ங்கிற அந்த ஆவி அந்த இடத்துல இருந்த மத்த ஆவிகளை போல வெளுப்பா ஒளி ஊடுருவும் வகையில இல்லாம பளிச்சுன்னு பழுப்பு நிற பார்ட்டி ஹேட்டும் சுழலக்கூடிய போட்டையும் அணிஞ்சு கிண்டலும் கேலியும் கொப்பளிக்கிற முகத்துல அகலமா பல்ல காட்டி சிரிச்சபடி இருந்தது. கொஞ்சோண்டு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப இனிமையா கையில வச்சிருந்த கிண்ணத்துல இருந்த பூஞ்சை பிடிச்ச கடலைய அவங்கள நோக்கி நீட்டுச்சு. நோ தேங்க்ஸ் அப்படின்னா ஹெர்மாயினி. அந்த பாவப்பட்ட மெட்டலை பத்தி பேசினது என் காதுல விழுந்தது அப்படின்னு சொன்ன பீவ்ஸோட தந்திரமான கண்கள் பிரகாசிச்சது. எவ்வளவு மோசமா அந்த பாவப்பட்ட மெட்டலை பத்தி பேசுனீங்க அப்படின்னு ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு நல்ல சத்தமா ஓய் மெட்டல் அப்படின்னு கத்துனதும், ஓ பீவ்ஸ் வேண்டாம், அவகிட்ட சொல்லாத, அவ பயங்கர சோகமாகிடுவா அப்படின்னு ஹெர்மாயினி கலவரம் நிரம்பிய மெல்லிய குரல்ல கத்திக்கிட்டு இருந்தா. ஐயோ, நான் அவளை பத்தி பேசல, எனக்கு அவளை பத்தி எந்த நினைப்புமே இல்ல. ஹலோ ஹலோ மெட்டல். ஒரு சின்ன பொண்ணோட ஆவி அந்த இடத்துக்கு மிதந்து வந்தது. அவளோட முகம் ஹாரி தான் வாழ்நாள்ல பார்த்ததுலயே ரொம்ப பரிதாபகரமான முகமா இருந்தது. அவளோட மெலிந்த வறண்ட கூந்தலும் மொத்தமான பெரிய கண்ணாடியும் அவ முகத்துல பாதிய வேற மறைச்சிடுச்சு. என்ன அப்படின்னு அவ ரொம்ப சலிப்பா கேட்டா. எப்படி இருக்க மெட்டல் அப்படின்னு ஹெர்மாயினி போலியான உற்சாகத்தை குரல்ல சேர்த்துக்கிட்டு, டாய்லெட்க்கு வெளியே உன்னை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு மெட்டல் மறுபடியும் ரொம்ப சலிப்பா மூஞ்ச திருப்பிக்கிட்டா. மிஸ் கிரேஞ்சர் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா.
அப்படின்னு பீவ்ஸ் ரொம்ப தந்திரமான குரல்ல மிட்டலோட காதுல முணுமுணுத்தது. அது சும்மா நான் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, நீ இன்னைக்கு ராத்திரி பார்க்க எவ்வளவு அழகா இருக்கன்னு அப்படின்னு ஹெர்மாயினி சொன்னபடியே பீவ்ஸ உத்து பார்த்தா. மெட்டலோட கண்கள் ஹெர்மாயினிய ரொம்ப சந்தேகத்தோட பார்த்தது. என்னை பத்தி கிண்டல் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு கேட்ட மெட்டலோட கொஞ்ச நஞ்சம் வெளியே தெரிஞ்ச சின்ன முகத்துல வெள்ளி நிற கண்ணீர் துளிகள் பொல பொலன்னு கொட்டி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சது. ஐயோ இல்ல, உண்மையாவே மெட்டல் இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கான்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன ஹெர்மாயினி ஹாரி அண்ட் ரான அவசரமா பிடிச்சு கிள்ளுனதும், ஓ ஆமா அப்படிதான் சொன்னா, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படின்னு மூச்சு வாங்கினபடியே இருந்த மெட்டல் முகத்துல தார தாரையா கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சதும் பீவ்ஸ் அவ தோளுக்கு பின்பக்கம் இருந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தது. எனக்கு தெரியாதா என்னை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு கலங்கின குரல்ல சொன்ன மெட்டல், கொழுத்த மெட்டல், அழுக்கு மெட்டல், பரிதாபமானவ, சரியான புலம்பல், சோக மூஞ்சு மெட்டல்னு இன்னும் என்னென்னவோ. நீ முகப்பரு மெட்டலை மறந்துட்ட அப்படின்னு பீவ்ஸ் போய் அவ காதுல முணுமுணுத்ததும் மார்னிங் மெட்டல் பயங்கர மனவேதனையோட வெடிச்சு செதறி அழுதபடியே அந்த நிலவரையில இருந்து ஓடிட்டா. பீவ்ஸ் அவளை துரத்துக்கிட்டே அவ பின்னாடியே போய் பூஞ்சை பிடிச்ச அந்த கடலை எல்லாம் அவ மேல வீசி எறிஞ்சு முகப்பெருமிட்டல்னு கத்திக்கிட்டு இருந்தது. ஓ டியர் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப சோகமா சொன்னா.